மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. எப்படி இருந்தது அவருடைய இழப்பு உங்களுக்கு? நான் எப்படி வாழ போகிறேன்னு பயந்துட்டேன்னு. தண்டாமா மடியில் தண்டாப்பா சின்ன பாட்டி இருக்காங்கல்ல, எங்கள் பாட்டியோட தங்கச்சி தண்டாவா, அவங்க மட்டும்லாம் பார்த்து அழுவேன். அவ்வா நான் இனிமேல் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையவா, பயமாக இருக்குவா எனக்கு. உண்மையிலே பயந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன வயசுங்க? கரெக்ட். 84ன்னு 61 பிறந்தேன். 71 81 22 23 வயசில் நான் சரியாக படிக்கல. வேறு வாழ்க்கை இருண்டு போச்சு. லைஃப் என்ன ஆக போகுதுன்னு இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒன்று படிக்காதவங்க வீட்டு வாடகை வச்சுட்டு என்னது செய்யுது? லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும்னா டெவலப் பண்ணுமே. ஆனால் ஒன்றுண்ணே, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், கலை மாதா. என்னுடைய முதல் நாடகம் எங்கள் அப்பாவோட கடைசி நாடகம் அமைஞ்சுது. எங்கள் அப்பாவுக்கு ஆசை நான் நடிக்கணும்னு, எனக்கு ஆசை வேலைக்கு போகணும். சேலம் ஸ்டீல்ஸ் இருக்குல்ல, அந்த ஓனர் வந்து இப்போ MP பிரபு காங்கிரஸில், எங்கள் அப்பா இப்போ காங்கிரஸ் இருந்தார். இதோ கோச்சிக்கிட்டு திமுகலாம் இருந்தார். கடைசி காலகட்டத்தில் கோச்சி காங்கிரஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் திமுககாரன்னு திட்டுறது, இந்த பக்கம் அதிமுககாரன் திட்டுறது, 2 பேரும் திட்டுவார். வியாசப்படியில் எப்படின்னா என்ன தைரியம், என்ன இருந்தாலும் கட்டப்படும் எங்கள் அப்பான்னு தான் தைரியம் ஓவர். மீட்டிங் மேடை முடிச்சுட்டு தள்ளி போய் எங்கேயாவது சாப்பிடலாம்ல, பக்கத்துலேயே கட்சிக்காரன் விட்டுருக்கோம். மேடை இறங்கி நேரம் அங்கே போய் சரக்கடி சாப்பிடுவாருன்னு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். தப்பு இல்லை, அது தாக்கிறதுக்கு வசதியாக எடுத்துது. அவன் ஸ்கெட்ச் போட்டுருவான்ல, அதெல்லாம் என்றதே கிடையாது. பேசி டாக்ஸியில் அப்போ கார்லாம் இல்லை, கொஞ்சம் நடிச்சு போன போயிட்டு அடிச்சிட்டான்னு டப டபன்னு அடிச்சிட்டேன். டேய் குனிடா கீழேன்னாரு. குனிஞ்ச பாரு, டப்புன்னு அறுவாடு இறந்தாருன்னு கீழே. இறங்கணுன்னு அவன் திருச்சி ஓட்டுறானு, கல்லாட்சானுங்க டக்கு டக்குன்னு சமாளிச்சார். இருட்டில் இப்படி தான் இந்த நாடகத்துலேருந்து அடி வாங்கி பழக்கம் போடுது. நான் அந்த கடைசி நாடகம்னு அருப்புக்கோட்டை. நான் எதுக்கு போயிருக்கேன்னா, கணக்கு பிள்ளை மாதிரி கேஷ் வச்சுட்டு கணக்கு சம்பளம் பேட்டா கொடுக்குறது, இதுதான் நான் போனேன். ஒரு டைரக்டர் வேஷம் ஒன்று வரும். தாத்தா ரத்த கண்ணீர் போடும்போது அப்பா அந்த டைரக்டர் வேஷம் போட்டார். வடநாட்டு டைரக்டர், தமிழ் தப்பு தப்பாக பேசுவான். அப்புறம் எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் மெயின் வேஷம் பண்ணும்போது எங்கள் சித்தப்பா அந்த வடநாட்டு டைரக்டர் வேஷம் போட்டார். அந்த நேரம் எங்கள் சித்தப்பாவுக்கு ஏதோ எக்ஸாம் ஏதோ காலேஜ் லா காலேஜில் போடுறது, சித்தப்பா வரல. சேலம் சுந்தரன்னு ஒருத்தர் இருந்தார் நடிகர், அவர் நடித்தார். எனக்கு சித்தப்பா நடிப்பெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு அப்பா நடித்து நான் பார்க்கல, சித்தப்பா நடித்து நான் பார்த்துருக்கேன். நல்லா நடிப்பார், வடநாட்டார், சூப்பராக பண்ணுவார். ஐயோ சித்தப்பா இது அன்கம்பேரபிளாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு, இவன் கெடுத்துருவான் போல் இருக்கு. அப்புறம் திடீர்னு அப்பா நீனும் ஆசைப்பட்டாரு. சரி இவன் கெடுக்கிறதுக்கு நம்ம போய் கெடுக்கலாமே, என் பிளான் என்ன, கெடுக்க தான் போகிறோம், அவன் கெடுக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கலாமேன்னு போனேன். நான் சொல்கிறேன் அப்பாட்ட, நான் நடிக்கிறேன் என்ன கஷ்டம். டேய் என்னடா சொல்கிறார், ஒரே சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு. எல்லோரும் என் புல் நடிக்கிறேன்னு சொல்கிறான், நடிக்க ஒரு ஹாப்பி எங்கள் அப்பாவுக்கு. நான் போய் நடிச்சேன், என்னத்தை நடித்தேன்னு தெரியாது. டேய் அவனை பூஸ்டிக்காவை சுற்று, அதை சுற்றி போடு, குழந்தைங்க சுற்றி கண்ணு வந்துடும். அப்புறம் நாளடைவில் நானும் ஒரு நடிகராக அந்த நான் நல்ல தாத்தா அப்பா சித்தப்பா ரத்தம், ராதிகம்மா, இந்த பொண்ணு நிரோஷா, எல்லாம் ஒரே ரத்தம் தானே. நடிப்பு எங்களுக்கு அது பிபி சுகர் மாதிரி ரத்தத்திலே வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முழு காரணம் நடிகை நான் வெளியே தெரிஞ்சது ராதிகா அம்மாவோட தான். எங்கள் அத்தை தான் என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு தான். ஆக்சுவலாக அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், ராதிகா அம்மான்னு கூப்பிடுவேன், ஒரு மரியாதையாக கூப்பிடுவேன். எனக்கு வந்து சூரிய பாஸ்கர் சார் ரெக்கமெண்ட் பண்ணி, எங்கள் அண்ணன் பையன் வாசண்ணன் பையன் இருக்கானே அவரை போடுங்க சொல்லி சொன்னது ராதிகா அம்மா. அதை நான் வாழ்க்கையில் நான் மறந்தேன்னா நான் நல்லா இருக்கவே முடியாது. ராதிகா அம்மா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி சினிமா நான் நோவேர், வேறு யாரும் எனக்கு உதவி பண்ணல. ராதிகா அம்மா தான் இன்றைக்கி நான் நடிகன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ராதாரவி சித்தப்பா ஒன்று சொல்லணும். அவர் சொல்லுவார், டேய் நீ பெரிய நடிகன் அவரோடான்னு சொல்லிட்டே இருந்தார். எப்படின்னா ரத்த தூக்கு மேடையில் கலைஞரை அவர் வேஷம் போட்டிருப்பார். பாண்டியன் அவன் தான் ஹீரோ. அடுக்கு மொழியில் வசனம், அவர் எடக்கு போடத்தாலே இருப்பார். அவரே தானே, அவரே நடித்தார். தாத்தா சொல்லிட்டார், இதெல்லாம் உடனே அவன் நடிக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் போப்பான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணால் அவன் ஒத்துக்கிட்டார்.
ஒரு மாதம் இருந்து தான் அடித்து கொடுத்த போனார். அது எங்கள் சித்தப்பாவே எங்கள் தாத்தாவில் ஒரு ஊரில் அந்த பாண்டியன் வரலண்டே ரவிப்பா நீ போடுறான்னு எங்கள் சித்தப்பா சொல்லாமலாம் பஸ் ஏறி விட்டார். அவர் தமிழ் தெரியும் நல்லா, எழுத படிக்க. எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. என் தேர்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், இது எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கோக்கி கோக்கின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொந்த பந்தம்லாம் ஊரில் பெரிய கோடீஸ்வரங்க அவங்க. எங்கள் அப்பாவோடய செட்டில் ஆகிட்டார். அப்படி அவர் சொந்தம், நாங்கள் தான் சொந்தம். அவர் என்னை தயார் பண்ணார். அண்ணன் அந்த வசனம் கிளைமேக்ஸ் டைலாக் மட்டும் முடிஞ்சளவு சொல்கிறேன். தூக்கு மேடை சீனில் தூக்கு போட போகிறாங்க பாண்டியனுக்கு. அதுதான் தலைவர் கலைஞர் ஐயாவுக்கு. அந்த வேஷம் நான் பண்ணுறேன். படத்தில் வாகை சந்திரன் சார். ஆமாம். கடைசியாக சொல்வது, யார் இடத்திலே சொல்வது, யார் கேட்க சொல்வது, யார் கேட்டாலும் சரி, யார் கேட்காவிட்டாலும் சரி, தூக்கு மேடையில் என் தலைகள் வெட்டப்படலாம், ஆனால் கம்பெனியின் தலையை போடல. அவை சுயமாரி ரத்தத்தின் சூட்டோடு கிழிக்கப்படட்டும். நீங்கள் சாக பயப்படும் சமுதாயமா, சமருக்கஞ்சும் இனத்தோரா, இரத்தக்கடல் உங்கள் மூதாதையில் நீச்சல் குளம், வில்லும் வாழும் வைத்திருந்த விளையாட்டு கருவி, பாசறை அவர் படுத்துறங்கிய தொட்டியில், போர்க்களம் அவர்கள் தவழ்த்த தாவரம், அவ்வழி வந்தோரே, ஆழப் பிறந்தோரே, தமிழுக்காக தாளமுத்தும் நடராஜன் தத்தம் செய்தோரே புறப்படுங்க. இந்த வசனத்தை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டைலாக்னேன். நான் ஸ்டாப் அப் கிளாப்ஸ் பறக்கொன்னேன். பின்னாடி இங்கே சித்தப்பா இருந்துட்டு ரசிப்பார். என்ன குறடா அவனுக்கு, என்ன குறவாடா. அப்போ தான் நினச்சேன், அந்த சவுண்ட் எனக்கு கேட்கும், என்னை டிஸ்டர்ப் பண்ணும். சித்தப்பாவை ரசிச்சாரே, ஒரு பூரி தானே. ஆமாம். எவ்வளோ பேர் நடிகை அவர் பார்க்காத நடிப்பா. சிவாஜியை வெறிய வேறு. ஆமாம். அவர் குரலையும் நடிப்பையும் பார்த்து அசராருன்னா, ஆனால் என்னை விட அவருக்கு நம்பிக்கை என்ன, நீ நல்லா வருவான்னு சொல்லிட்டே இருப்பார். அது சித்திரை தான் விளையாச்சு, அது ராதிகாவும் விளையாச்சு. சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு முதல்ல வாங்கியது பசி துரை. அது பசி டைரக்டர் துரை சார் தான் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. யார் தெரியுங்களா? ஜோசப் அண்ணன் சொல்லிட்டு ஒரு நாடக நடிகர் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் துரை சார் கொஞ்சம் க்ளோஸ். அவர் அப்போ போவார் வருவார். அவர் சொல்லுவார், வாசன் பையன் நடிக்கிற ஆசை, அப்படியே கூட்டு வாடான்னு கூப்பிட்டு போனால் ஸ்டில்லாம் எடுத்தாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி நடித்தேன். இது கூத்து கேளுங்க. அப்போ இந்த குரல் எனக்கு பேச வராது. எனக்கு டப்பிங் கொடுத்த யார் தெரியுமா? ராதா ரேஸ். ஓ, முதல் படத்துக்கு. அப்படியா? ரெண்டாவது படம் ராசாத்தி கல்யாணம் படம். அதில் சும்மா சித்தப்பா தொலை அவர் பிஸியாக இருக்கார். ஷூட்டிங், டப்பிங், அங்கே நாடகம் போயிட்டுருக்க, மீட்டிங்கு, இவ்வளோ பிஸி. சித்தப்பா தொல்லை பண்ணக்கூடாது பார்த்து நானே என்ன பண்ணேன், டவலை இறுக்கி கட்டி பேசுகிறேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் போக டவலை தூக்கி போட்டு நானே அடிக்க ஆரம்பிச்சேன். அடித்தா இப்போ கேட்க வேணாம், பிச்சு எடுத்துருவேன். ஆனால் ஆரம்பத்தில் சித்தப்பா அதிகம் மறக்க முடியாது. எனக்காக குரல் கொடுத்துறேன் சித்தப்பா. இந்த போகிற அதிகமாக மறக்க முடியாது. வாழ்க்கை கொடுத்தது எனக்கு, குரல் கொடுத்த ராதாரா சித்தப்பா, ரெண்டு பேரும் மறக்க முடியாது. நடிக்க வந்ததுக்கப்புறம் சிவாஜி சாரை சந்தித்து பேசியிருக்கீங்களா? படையப்பால டபுள் ஜாக்பாட் எனக்கு. சிவாஜியோட நடித்தேன், ரஜினி சாரோட நடித்தேன்ல. ஆமாம். அப்போ தான் நினச்சேன், அந்த பாசம் பாருங்கள். எங்கள் அப்பாவை தூக்கி வளர்த்தவர் சிவாஜி. ஆமாம். அதனால தான் தண்ணி போட்டு ஷூட்டிங் போவார். இன்னும் ஐயா சிவாஜி, ஏண்டா வாசை, ஏண்டா போடனா தடிக்குது. எங்கள் அப்பா என்ன சொன்னோம், இல்லைன்னு தான் சொன்னோம். இது நேற்று அடித்தது என்னன்னு அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டார், நேற்று அடித்ததுன்னு. அப்போ தான் அடிச்சிருப்பார். ஆக்சுவலாக போ 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 இப்படி திட்டுவார தவிர படத்தில் கூட போட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த வளர்த்த பாசம். எம்ஆர் ராதா சிவாஜி அந்த அளவு கவனிச்சார்ல. சிவாஜியுடைய வாழ்க்கையில் எம்ஆர் ராதாவுடைய பங்கு மிகப்பெரிய. ஏன்னா எங்கள் கம்பெல்லாம் இருந்தாருங்க. ஆனால் அப்போலாம் ரெண்டு விஷயம், வளர்ந்த 18, 20, 21 வயசுனா இராணுவத்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா 3 வேளை சோறு கிடைக்கும், ஏதோ சம்பளம்ன்ற பேர் அனுப்பலாம். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நாடகம் பண்ண சேர்ப்பாங்க. ஏன்னா குழந்தை சம்பளம் தர மாட்டாங்க, 3 வேளை சோறாக கிடைக்குமே அனுப்புவாங்க. அப்படி தான் சிவாஜியை நம்ம கம்பெனி வந்தார். அதே திருச்சி சங்கலியனபுரத்தில் இருக்கார். ஆமாம். அப்படியும் சேர்த்த உடனே எங்கள் பாட்டி பாருங்கள் அவர் வித்தியாசத்தை. எங்கள் பாட்டி பெரிய பாட்டி இருக்கல, சரஸ்வதி அம்மா, அவங்கள டேய் சரசக்கா எப்படா இருக்காங்க அன்னு கேட்பார் சிவாஜி அண்ணன். அப்போ நினச்சா, ஓ சீனியர் போட்டுருக்கவங்க. தனம் எப்படா இருக்கு கேட்பார். அப்போ தண்டா எங்கள் பாட்டி, சின்ன பாட்டி சிவாஜி வயசோட ஐயா வயசோட சின்ன வயசு போட்டு. ஏன்னா அதிலே கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுமே அக்கான்னு சொல்ல வேண்டிய. இவங்க சரசக்கா தனம்ன்றாரு. ஓ அப்போ இவர் பெரியவங்க, இவர் சின்னவங்க போட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அவர் எங்கேயோ இருக்கார்,
கேட்கணும் அவசியம் இல்லைல்ல. என்னடா பாஸ் மவனே, ம் நான் போய் நிற்க மாட்டேன் பக்கத்தில். ஐயோ ம் தள்ளிதாடா ரசிக்கிறதான், என்ன செய்யுது, எல்லாம் வந்து தெய்வ பிறவிகளெல்லாம். அவரோட ஃப்ரேமில் நின்று நடித்தேன், டைலாக் பேசினேன், அது ஒரு பெருமை. ரஜினி சாரோட நடித்தேன், அது ஒரு பெருமை. ரஜினியோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்கள். ஆமாண்ணா, நான் நல்ல ரவிக்குமார் சார் காம்பினேஷனில் வருவேன். ஆமாம். சங்கர் சார் படம் ஒன்று போடுறாரு, சிவாஜின்னு. படையப்பாளர் ரவிக்குமாரன் நினச்சி பிடிச்சேன். லிங்கா பாவா வந்து நான் வாய்ப்பு கேட்டேன் ரஜினி சார் போய். அருணாச்சல கெஸ்ட் ஹவுஸ் இல்லைங்க, பாம்பூர் பக்கத்தில். ஆமாம். அங்கே போய் நைட் ஷூட்டிங் முடிச்சு தூங்கவே இல்லை, அப்படி தூங்கிட்டேன் ரிசப்ஷனில். ம் அவர் மறந்துட்டார் என்னை கூப்பிட்றதுக்கு. ம் அப்புறம் யாரோ சொல்லிருக்காங்க, வாசு கூப்பிடு நான் எழுச்சி ஓடுற கடாருன்னு. சுரேஷ் கிருஷ்ணன் சார் டைரக்டர் சாரும் காலைல கொடுத்துருந்தேன். ரொம்ப ரஜினி சார்னா பயங்கர மரியாதை எனக்கு, மிகப்பெரிய மரியாதை. சுரேஷ் வாசு நல்லா கேட்ட வில்லனிக்கா நீ என்ன செய் வசு, எனக்கு ஐடியா சொல்லுவார், ஸ்டைல் பண்ணு. அவர் ஸ்டைல் பண்ண ஒத்துப்பான், அவர்கிட்டே போய் நான் ஸ்டைல் பண்ண ஒத்துக்கணுமே எனக்கு தெரியும். சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட போய் நான் ஸ்டைலை பண்ணி பேர் வாங்கி வர முடியுமா? நான் ஃபோன் பண்ணுவேன்னு என் ஃபோன் எடுப்பார். அவர் லிஸ்ட்டில் எழுதுவாங்கல்ல, வாசு இருக்கிற டக்குன்னு போட சொல்லுவார். டிரைவர் சிவா அண்ணன்னு ரஜினி சாருக்கு வண்டி ஓட்டினார், குண்டா ஒருத்தர், கருப்பா மீஸ் வச்சுட்டு. அவர் தாத்தா கிட்ட கம்பெனியில் இருந்தவர். அப்போ பல கதைகள் ரஜினி சார் அப்படியா 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 அது ஸ்டைல் தெரியுமா அவர்? அவ்வளோ கதையை கேட்டுக்காரு. இவ்வளோ புரட்சிகரமான ஆள், சமுதாயத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு. இவர் கைசியும் செலவு பண்ணிருக்காரு, கட்சியிலேருந்து காசு வாங்கலை. இன்றைக்கி எங்கள் பணம் திராவிட கழகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே எம்ஆர்ஆர் பணம் இருக்குது ட்ரஸ்ட்டில். எனக்கு யார் சொன்னதுன்னா, ஆராசான் இருக்கார்ல, நம்ம எம்பி ஆராசான், நம்ம நீலகிரி கெஸ்ட் ஹவுஸில் நான் மீட்டிங் ரூம் எனக்கு அவர் கெஸ்ட் ஹவுஸே கொடுத்தாரு. அவர் ரூமு தாத்தாவோட பேர் தான். எனக்கு என்ன இருக்குது, நான் பெரிய நடிகனா ஒன்றும் கிடையாது. கொடுத்து அங்கே ஒரு வயசான ஒரு பாய் இருந்தார், இஸ்லாமியர். அவர் திராவிட கழகத்தில் வந்தவர். அவர் சொன்னார், தம்பி எப்போ சொல்கிறது தானே, 15 வருஷத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் போயிருக்கேன். இப்போ டிஎம்கேல சேர்ந்து நான் 3 எம்பி எலெக்ஷனும் 3 எம்எல்ஏ எலெக்ஷனும் பார்த்துட்டேன். தம்பி உங்களுக்கு தெரியாது, உங்கள் தாத்தாவோட படம் திராவிட கழக ட்ரஸ்ட் எவ்வளோமா இருக்கும், இன்றைக்கி கணக்கில் 100 கோடி ரூபா இருக்கும். அப்போயே சொல்கிறார், இன்றைக்கி அது 500-1000 கோடி யாருக்கு தெரியும். அவ்வளோ கொடுத்துருக்காரு தாத்தா. ஆனால் எங்களுக்கு செய்கிறது இந்த உலகத்தை யாருமே இல்லை. நான் வறுமையில் இருக்க கஷ்டப்படணும், ஐ எம் ஹாப்பி. வேலைக்கு போகிறேன், வரேன், நல்லபடியாக இருக்கேன், பொண்ணு நல்லா இருக்குது, ஒன்று அமெரிக்காவில் இருக்குது, ஒன்று ஜெர்மனியில் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 63 தான் வயசு தான் ஆச்சு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன். நடுவில் முட்டி போயிருந்துச்சு, நிற்கவே முடியாமல் இருந்தேன்னு. இப்போ 6 மாதம் எக்ஸசைஸ் பண்ணி 10 கிலோ குறைச்சேன்னு, வெறித்தனமாக. அது எம்மாறாத புத்தி, எங்கள் அப்பா புத்தி தான், எல்லாத்தையும் வெறித்தனம் தான். 3 மணி நேரம் எக்ஸசைஸ், 2.5 hours எக்ஸசைஸ், காலையில் 1/2 hour வாக்கிங், ஈவினிங் 1 hour எக்ஸசைஸு, 1/2 hour வாக்கிங். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 + 2 5 hours டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன். இன்றைக்கி படம் இல்லை, சீல் ஒன்றும் இல்லை, ஆனால் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் அடிப்போம். அது முயற்சிக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன் சொந்தமாக, முயற்சி செய், கடைசி மூச்சு உள்ளவரை முயற்சி செய். இது எங்கே எனக்கு இன்ஸ்டிங் வந்ததுன்னா, கேஎஃப்சி தாத்தா தெரியும்ல, எங்கே எப்போ ஜெயிச்சார், 73 வயசு ஜெயிக்கிறாரு. ரொம்ப வறுமையில் ஒரே ஒரு கோழி கொடுத்து வீட்டில் சமைக்க சொன்னாங்களாம். இவர் ஸ்டைலில் சமைச்சு கொடுத்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி அப்படியே ஆகி இன்றைக்கி உலகமே பரவி பெரிய கோடீஸ்வரன். எந்த காலகட்டத்தை ஜெயிப்போம் நமக்கு தெரியாது, எதில் ஜெயிப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் உடம்பு ஹெல்த் இஸ் வெல்த், ஃபஸ்ட் வெல்த். அதெல்லாம் வச்சுட்ருக்கேன். அப்பாவை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்டுப்பட அடிக்கடி. அப்பாவும் ரஜினி சார் ஒரே படம் நடித்தாங்க, நான் வாழ வைப்பேன். தாத்தா பாதி அடி செத்து போயிட்டார், அப்பா அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தார். அது இல்லாமல் இன்னொரு படம் நடித்தார், வைர வியாபாரி. தாத்தா அப்பா வருவார், அப்போவே அப்பா ஒரு டைலாக் அடிப்பார், நாடகக்காரன்ல. அப்போது சில நிகழ்ச்சிகள்லாம் ரஜினி சார் வாழ்க்கை நடந்தது. இவர் டைலாக் எங்கள் அப்பா சொல்கிறார், பையலுக்கு டஸ்க் அடித்து கொடுத்துவார், சேட் அடிச்சு டஸ்க் அடிச்சு கொடுத்துவார். பையலுக்கு அக்னி கை, தொட்டெல்லாம் பற்றிக்குது, தொட்டதெல்லாம் பற்றிக்குதுன்னா என்ன விஷயம்னு தெரியல, உள்குத்து செடிப்பார். ஆனால் ரஜினி சார் கட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டார். அதில் பெரிய மனசுனே. பார்த்திபனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்களா நீங்கள்? நான் தையல்காரன்னு படம் நடித்தேன், அது எஸ்பி முத்துராமன் சாரால் நடித்தேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்க. ரத்தக்கண்ணி நான் நாடகம் நடத்தினேன் பெரியார் திடலில்.
அப்போ பார்த்துட்டு சொன்னார், ராதான்னு நான் நடித்து பார்த்துருக்கேன், ம் அவங்க அப்பா எம்ஆர்ஆர் வாசு நடித்து பார்த்துருக்கேன், தம்பி ராதாரவி நடித்தும் பார்த்துருக்கேன். ஆனால் வாசு விக்ரம் தான் அப்படியே அவங்க தாத்தா வேஷம் அமைஞ்சிருக்கு ம் அப்படின்னு இளையவேல்னு பட்டம் வீரமணி ஐயா கொடுத்தாரு. ம் எஸ்பி முத்துராமன் தான் சொன்னார், அப்போ கலைஞர் ஐயா சிஎம் ம் இது அந்த நாடகத்தை வந்து பிரச்சார நாடகமாக பயன்படுத்தலாம் சிஎம் நினச்சா, நான் பரிந்துரை செய்கிறதுக்கு. ம் அப்போ வீரமணியும் சொன்னார், ம் நானும் பரிந்துரை செய்கிறேன் சிஎம் கிட்ட சொல்கிறேன். நான் யார் இந்த ஸ்டிப் எடுக்கிறேன், நான் கவலைப்படல, நான் ஒரு 50 நாடகம் நடிச்சிட்டேன், ஒரு பெரிய மனுஷனாக கூப்பிட்டு போடுவாங்க. ம் இப்போ நடிக்க முடியாது, எனக்கு 63 வயசு முடியலன்ட்டானே, 72 வயசு அந்த கேட்டு சிங்கம் எப்படின்னு நினச்சதுண்ணா. ஐயோ ஐயோ 50 வயசு கிளைமேக்ஸ் பேசிட்டு போனால் என்னையும் டெட் பாடி மாதிரி தீட்டு போவானே. அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிடும். அவருக்கு ஆஸ்மா, ஹார்ட் வால் வேலை செய்யலை. என்ன ஒரு தொழில் பக்தி வெறி, எப்படி உட்காந்துருப்பாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பெல், செகண்ட் பெல், தேர்ட் பெல், அவ்வளோதான் அவ்வளோதான். வெள்ளரிச்சா மாறிடுவார். இது சின்ன உதாரணம். கேஎஸ்ஜின்னு வந்து டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், இது வந்து இரண்ய கசுபு வேஷம் பண்ணுறாரு, பிரகலாத அப்பா. இந்த இதெல்லாம் வச்சேன் வீடா, அந்த கிரீடத்துக்கு பதிலாக எடுத்து அதை மூட்டை அப்படின்னு வரோம். ரொம்ப வீக்காக இருக்கார். அங்கே பேசிட்டாங்க, சரி பிரேக் வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம ஷாலை மாற்றிடலான்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஓ இது கஜபதின்னு காதல் நைஸாக விழுந்துருச்சு. ஆனால் சொல்ல ஒரு கம்மன் நம்பி கம்மன்ட்டுருக்காரு. என்ன ஃபஸ்ட்டு சீன் தெரியுமா? பிள்ளைக்கு விஷம் கொடுக்குது சொல்கிற சீன், எடுத்த உடனே ஹெவி சீன். எங்கே இதை பண்ணுறது நினச்சது, எல்லாரும் காலி அவுட், இவர் முடிஞ்சு போச்சு. ராதான்னு இல்லைன்ற முடிவோடு தான் கேஎஸ்ஜின்னு இருக்கார். ரெடி அப்பா ஓதுரா காதில், ஓதுரா தான் சொல்ல டைலாக், ஓதுரா காதில் எல்லாம் ஆடியா, சரி போ, ஒரு வாட்டி தான் கேட்பேன், அவ்வளோதான். திருப்தாய் சொல்லிட்டல, சும்மா சும்மா அதை போ சாப்பிட்டுமா. இந்த கிழவை சாயும் கண் கூட பார்த்தேன், ஏன்னா எங்கள் அப்பா அடித்தா அதில் மச்சாவதாரம் எங்கள் அப்பா அடிச்சிருக்காங்க. இது இரண்ய கசுபு. ஒவ்வொரு அவதாரம் வரும்போது பிரபலாது இதில் மச்சாவதாரம் எடுப்பார்ல, இது திருட போவார் பிரம்மச்சோடி எங்கள் அப்பா அரக்கன். அப்போ வந்து மச்சாவதாரம் எடுத்துக்கொள்வது அது. ஸோ அதில் தான் ஷூட்டிங் நானும் அப்பாவும் போயிருந்தோம். எல்லாம் ஷர்ட் அடி என்ன பொசிஷன், ரைட் டேக் ரெடியான ரெடி அப்படி செலுத்தணுங்க. அம்மா சாமியார் நம்மன்னு இறங்க நின்று அந்த வேஷத்தை குருடின்னு சொல்கிறோம்ல, சவுண்ட் பீக் போகுது. அந்த சௌகார் ஜானி அம்மாவும் நடுங்கி போச்சான். என்னடா இவ்வளோ சீக்காளி மாதிரி இருந்தாலும் சிங்கம் மாதிரி மாறிட்டாங்க. அப்படி நேரம் கேஜி வந்து காலில் விழுது. ஏன் காலில் போய் விழுந்துட்டேன், தண்ணி இல்லையா, சோடா தான் இருப்பார். காலெலாம் விழுந்து, நீ டேரக்டரியா, நீ தான் எங்களை உருவாக்குறது, அதெல்லாம் பாலிசி ரொம்ப டேரக்டர் மாதிரியே அதெல்லாம். அப்புறம் மதியம் லஞ்ச் பிரேக்கில் தாத்தாரும் வந்திருக்காரு. கஜபதி நான் சொன்னான், ஏன் தெரியுமா கேஜிஎன் அவங்க காலில் விழுந்தாரு, ஏன் உங்களை தூக்க சொல்லிட்டாங்க, மத்தியானத்தை பேக்கப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்கண்ணே, நீங்கள் நடித்ததை பார்த்து ஓடி வந்து காலைல விழுந்து. ஆடியா, அதுக்கும் ரியாக்ஷன் ஆடியா, சரி சாப்பா எடுத்து விடாப்பா. இது என்னத்தை சொல்கிறது, இதாவது பரவாயில்ல, சினிமாண்ணே கட்டாக போகுது, நாடகம் ஸ்டார்ட் ஆக்ஷன்னா இன்டர்வல் வரைக்கும் கட்டு அங்கே தான். இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆக்ஷன்னா கிளைமேக்ஸ் தான் கட்டு. ஸ்ட்ரெச் 2 ஷாட். நாடகம் என்பது 3 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஒரு ஷாட்டு, அடுத்த 1.5 மணி நேரம் ஒரு ஷாட். எப்படின்னா முடிஞ்சது? 72 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம், ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு. ஐயோ சிங்கம் கேட்டு சிங்கம் ஹாஸ்பிட்டலே பயந்துட்டான். கோமாவில் போயிட்டாருன்னு. கோமாவில் போன என்ன செய்வாங்க, இப்படி தான் இருப்பாங்கல்ல. கோமாவில் கூட சொன்னான் டாக்டர், ஹீஸ் அ லயன். டாக்டர் சொன்ன வார்த்தை, எம்ஆர் ராதா இஸ் அ லயன், இஸ் நாட் ஆர்டினரி ஹியூமன். கோமாவில் ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் கால் 3-4 நடிச்சு விழுறான், நான் போய் 8 வயசு டாக்டராக விழுறான், போய் தொடர மாட்டேறான் தன்னை. அது ஸ்ரீமரி உள்ள பாருங்க, தைரியம். தன் யாரோ தொடராங்கன்னு தெரியுது, கோமாவில் கூட இருக்கு. கண்ணெல்லாம் பஞ்சடிச்சு போச்சுன்னு, என்ன பிறவின்னு தெரியல.
அவர் ஜாதகம் அவன் எழுதலை. இதை வீட்டு ஓடி வந்தவன் சார். இது ஏது ஜோசியம்? எனக்கு ஆசை அவர் ஜாதகம் என்னென்னு பார்க்கணும். எனக்கு ஜாதகம்லாம் ஒரு உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்புவோம், ஜாதகம் நம்புவோம், நிச்சயம் உண்டு. என்ன ஒன்று, நம்ம குறிக்கிற நேரம் சரியாக இருக்க வேண்டும். ஆமாம், நம்ம பார்க்கக்கூடிய ஆள் அது ரொம்ப முக்கியம். இருக்க வேண்டும். ரெண்டும் சிங்க் ஆச்சுன்னா உண்மையிலே கரெக்டாக கணிக்கலாம். என்ன பிறப்பையும் இறப்பையும் கணிக்க முடியாது, வாழ்வு முறையை கணிச்சிடலாம். எம்ஜிஆர் பேட்டில் கொடுத்துக்காரு. அவர் வறுமை. அப்போது 2 ரூபா ஒரு 10 ரூபா பேக்கெட்லேருந்து ஒரு ஜோசியார் பணம் கொடுத்தாரான். அவன் சொன்னான்னா, உங்களை கடவுள் மாதிரி பல்லக்கில் வச்சு கொண்டு போவாங்கன்னா. இவர் எம்ஜிஆர் விரட்டிட்டு போனானா அடிக்கிறதுக்கு. அவனை ஏண்டா காசு வேணால் ஓசி வாங்கி போடா அடிக்க போகிற ஓட்டாமல் ஓடியே போயிட்டான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மதுரையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அங்கே பல்லக்கு ரெடி பண்ணி எம்ஜிஆரை உட்கார வச்சு கூட்டு போனாங்க. அன்னையிலேருந்து இவர் தேடுறாராம், சீமாயும் தேடுறாராம். அந்த ஜோசியே இல்லையா, ஜோசி கிடைக்கவே இல்லை. கிடைச்சி செத்து போயிட்டானோ, கொடுப்பனும் இல்லை அவனை பாருங்கள். கார்த்திக்கோட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா நீங்கள்? மிகப்பெரிய நடிகன். அவங்க அப்பா சாயலே இல்லை அவள். ஆமாம், என்ன பியூட்டின்னு அவங்ககிட்ட. கலைஞர் எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? முதல் வார்த்தை எங்களை சொன்னது, கலைஞரை பார்க்குறேன், கட்சியில் சேர, தளபதி கூட வந்தார். உங்களுக்கு மன நிறைவை தந்த படங்கன்னு எது? பஞ்சதந்திரம் ஒரே சீன் தான், முன்னாடி பின்னாடி. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக கிரேசி மோகன் அந்த வசனத்தை எழுதவே இல்லை. அந்த காலத்துக்கு சிவாஜியா, இப்போ கமல் அண்ணன், அடுத்தது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.